The unchangeable identity, மாறப்படாத உள்ள அடையாளங்கள், நம் வாழ்க்கையின் அடையாளங்களை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நான் 3 சீரீஸ் நான் கடந்து போய் கொண்டு வரேன். முதல் சீரீஸ் டேனியல் புத்தகத்திலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முதல் தலைப்பு என்னவென்றால் அசைக்க முடியாத உள்ள ராஜ்யம். நம்ம அசைக்க முடியாத ஒரு ராஜ்யத்துக்குள் நாம் இருக்கிறோம் என்று நாம் பார்த்தோம். ரெண்டாவது காரியம் நம்ம என்ன பார்த்தோம் என்றால், ரெண்டாவது சீரீஸ் நம்ம என்ன பார்த்தோம் என்றால், ஆக்சுவலி ரெண்டாவது சீரீஸில் இருக்கும் த அன்சேஞ்சபிள் ஐடென்டிட்டி. அப்படின்னா மாறப்படாத உள்ள அடையாளங்களுக்குள் நாம் வாழ்கிறோம். ஐ மீன் இந்த அடையாளம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கொடுத்த அடையாளம், கிறிஸ்தவன் என்று அடையாளம் யாருமே மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது. அதனால தான் தானியேல் புத்தகத்தில் மாற்ற பார்த்தாங்க. எப்பொழுதும் அடையாளங்கள் சத்துருவானவன் மாற்ற பார்ப்பான். ஆமென். எல்லாரும் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஓகே, எல்லாம் செட் பண்ணிட்டீங்களா? எல்லாம் உங்கள் பைபிள் உங்கள் நோட்ஸ்லாம் செட் பண்ணிட்டீங்களா? சரி, எல்லாம் செட்டில் ஆன் பண்ணிட்டீங்களா? பிரைஸ் காட். ஸோ சத்துருவன் என்ன செய்வான்? இப்பொழுது நம்மளுடைய அடையாளங்களை மாற்ற பார்ப்பான். அப்படின்னா நீ இப்படி இல்லை, நீ கிறிஸ்தவன் இல்லை, நீ கிறிஸ்தவன் இல்லை, நீ தேவனுடைய பிள்ளை அல்ல, இல்லை உன் வாழ்க்கையில் எப்படி இருக்குது, உன் வாழ்க்கையில் பலவீனம் இருக்குது, இல்லை நீ பாவி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அடையாளங்களை என்ன செய்வான்? பலவீனப்படுத்தி அந்த அடையாளத்துக்குள் வாழாதபடி அவன் செய்வான். அதனால தான் போன வாட்டி நம்ம என்ன பார்த்தோம் என்றால், அப்ராம் என்ற வார்த்தை, அப்ராம் என்ற அந்த வார்த்தை அப்படின்னா ஆபிரகாம் பழைய மனிதன், ஆண்டவர் புது மனிதனாய் மாற்றினார். ஆபிரகாம், இனி நீ ஆபிரகாம் என்று எண்ணப்படுவாய் என்று, யூ வில் பி ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ், ஜாதிகளுக்கு நீ தகப்பனாய் இருப்பாய்ன்னு சொல்லி கர்த்தர் மாற்றினார். சாராள் என்ற பெயர் சாராள் என்ற கர்த்தர் மாற்றினார். அப்படியாக அந்த அடையாளத்தை கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஸோ we are no more the old person. நம்ம பழைய மனிதன்ல கர்த்தர் நம்ம புதிய மனுஷனாக அவருடைய பிள்ளையாய் மாற்றி விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த அடையாளம், இந்த ஐடென்டிட்டி நம்மளுடையது அல்ல. இது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு ஐடென்டிட்டி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஐடென்டிட்டி. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய அடையாளம் அல்ல, நம்மளுடைய சுபாவங்கள் அல்ல, கர்த்தருடைய அடையாளத்தையே வைத்து விட்டார். அப்போ அவருடைய பிள்ளையாக கர்த்தர் அவனை மாற்றி விட்டார். இந்த அடையாளத்தை அவன் எப்பொழுதும் சத்துருவானவன் அதை எதிர்த்து வருவான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சட்டை அந்த மாறுதல் எதை குறிக்கிறதுனா அடையாளத்தை குறிக்கிறது. பேர் மாறுதல் அது அடையாளத்தை குறிக்கிறது. நீங்கள் நல்லா பாருங்கள். பிறகு நம்ம ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் அந்த அடையாளத்தை குறித்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை போகிறதுக்கு முன்பதாக என்ன செஞ்சாங்க? அவருடைய வஸ்திரத்தை எடுத்து போட்டு அவங்க என்ன செஞ்சாங்களாம்? இன்னொரு ராஜரீக வஸ்திரம் போல உடுத்தினார்கள். உடுத்தி முட்கிரீடத்தை வைத்து என்ன செஞ்சாங்க? அவரை தெரியுங்களா, அவரை கேலி பண்ணினாங்க, அவரை துப்புனாங்க, அப்படியே அவங்கள நகைத்தாங்க, அப்படியே வணங்கினாங்க, யூதராஜா அப்படின்னு சொல்லி வணங்கினாங்க. கவனிங்கள், அவருடைய அடையாளத்தை கேவலப்படுத்தினார்கள். கவனிச்சிங்களா? அப்போ இப்போது சத்துருவான் என்ன தெரியுமா செய்வான்? நம்மளுடைய அடையாளத்தை கேவலப்படுத்துவான். நீங்களும் நானும் அப்படி அல்ல. அதனால தான் நம்ம அநேக சமயத்தில் நம்ம துன்பப்படுத்துகிற, நிந்தைப்படுத்துகிற, நம்மளை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சமயத்தில் சம்மந்தமே இருக்காது. அவங்க நம்மளுக்கு சம்மந்தமே இருக்காது, திடீர்னு ஏதோ வார்த்தை போட்டு போயிடுவாங்க, நம்மளுக்கு வேதனையாக இருக்கும். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? அந்த மாரி யாருமே இல்லை, நான் அனுபவிச்சிருக்கேன். நிச்சயமா நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அப்ப ஏதோ அவங்க பேசிட்டு போயிடுவாங்க, நம்மளுக்கு வேதனையா இருக்கு, நம்மகிட்ட அப்படி பார்த்து பேசிட்டாங்களே, நம்ம எதுவும் செய்யல. அப்ப சத்ருவான் இப்பொழுதும் நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய இருதயத்தை நோகடிக்கும்படிக்கு, நம் அடையாளத்தை அப்படியே குன்றி குறுகி அப்படியே அழித்து போடும்படிக்கு தான் சத்ருவான் வகை தேடுவான். அவன் எப்பொழுதும் அடையாளத்தை அட்டாக் பண்ணுவான். நம்மளுடைய அடையாளத்தை, நம் தேவனுடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா, நம்ம அவருடைய ராஜரீக பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். We are the royal priesthood. நம்ம royal priesthood என்ன சொல்லுவாங்க? ராஜரீக கூட்டம். நம்ம தெரியுங்களா, ராஜரீக கூட்டமாய் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, அவனுக்கு தெரியும் நாம் இந்த ராஜரீக அடையாளத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ராஜ்யத்தின் பிள்ளை என்று நாம் அதை எடுத்துக்கொண்டு வாழ ஆரம்பித்தோம்னா அவனுக்கு தெரியும் நாம் எழும்புவோம் என்று. He knows that we will rise up. அவனுக்கு தெரியும் நிறைய காரியம் நடக்கும்னு. அதில் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த முன்னுரை இந்த பகுதியில் நான் உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். எரேமியா 1:10 வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். Let's turn to Jeremiah chapter 1 verse 10. எரேமியா 1:10 முதலாவதாக நம்ம வாசிப்போம். கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு
இதோ கவனிங்கள், கர்த்தர் இப்படியாக அந்த தீர்க்கதரிசி வாயை தொட்டது போல, காட்சிகள் கொடுத்து தொட்டது போல, ஆண்டவர் தெரியுங்களா, நீ வாலிபன் அல்ல, நீ எழும்புன்னு சொல்லி கர்த்தர் தொட்டது போல, கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தர் தொட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் கர்த்தரால் தொடப்பட்ட உள்ள பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய பிரபலமானவர் அப்படியே நடந்து போவாராம். நடந்து போகும்போது எல்லாம் கை கொடுப்பாங்க, நீ தொடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் அப்படியே தொட்டுட்டு போகிறான். தொட்ட கையோட நீங்கள் நான் சில வீடியோ பார்த்துருக்கேன். தொட்ட கையோட தொட்டுட்டாங்களாம். அவ்வளோ பெரியவங்க தொட்டுட்டாங்களாம். சரிங்களா? கை கழுவ மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதோட கவனிச்சிங்களா? அப்போ என்னன்னா, தொட்டபடினாலே அவ்வளோ பெரியவர். வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லோரும் தேவனால் தொடப்பட்ட ஜனங்கள். We are touched by the heavenly God. You are touched by God. தேவனால் தொடப்பட்ட ஜனம். ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்கள், பிள்ளைகள். அதனால தான் சத்துருவானுக்கு தெரியும், நீங்களும் நானும் தேவனால் தொடப்பட்ட உள்ள பிள்ளைகள் என்று அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், தீர்க்கதரிசி சொன்னது போல இன்னைக்கு நமக்கும் கர்த்தர் பேசுகிறார் என்று விசுவாசிக்கிறேன். ஆகையால் என் வார்த்தையை உன் நாவிலே வைத்தேன். வாசிங்க சிஸ்டர். வைக்கிறேன். பார். பாருங்க, ஆண்டவர் சொல்றார் பார். கவனிங்க சர்ச், நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டும். என்ன பார்க்க வேண்டும்? கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக இந்த அடையாளம் கொடுத்தவர் நம்மளை பார்க்க சொல்றார். ஏன் தெரியுங்களா? நம்ம சமத்துல பார்க்கறது இல்ல. சமத்துல நம்மளுடைய பார்வை எல்லாம் இங்க இருக்கு தெரியுங்களா? பார்வை எல்லாம் நம்ம சூழ்நிலை மேல இருக்குது. பார்வை எல்லாம் நம்ம செய்யற காரியத்தின் மேல இருக்குது. பார்வை எல்லாம் தெரியுங்களா, நம்ம மத்த காரியத்தெல்லாம் பிஸியா இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? பாரு, ராஜ்யத்தின் பிள்ளைகளே பாரு, நான் என்ன சொல்றேன் ஓ வாழ்க்கைக்கு கர்த்தர் பார்க்க சொல்றார். எரேமியாவுக்கு ஆண்டவர் தான் சொல்றார், பாரு, நீ யாருன்னு பாரு. ஹல்லேலூயா. ரொம்ப சத்தமா பேசிட்டேனோ? சரி, சின்னத்துல சத்தம் முக்கியம். ஆண்டவர் பார். அப்புறம் ஆண்டவர் நோக்கத்தை, ஆண்டவர் அந்த சீரியஸ்னஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். பார், நீ ஃபோக்கஸ் பார், நீ சொல்றத பார். அதனால தான் ஆண்டவர் சில பேர்கிட்ட 2 வாட்டி கூப்பிடுவார். நீங்க பாத்தீங்கன்னா சில இடத்துல ஆண்டவர் 2 வாட்டி கூப்பிடுவார் பேரை. ஏன் தெரியுங்களா? பே அட்டென்ஷன், நல்லா கவனி, நான் சொல்றத கவனி என்று ஆண்டவர் அழைக்கிறார். தேவ பிள்ளைகளை பார். வாசிங்க. பிடுங்கவும் இடிக்கவும். பாருங்க, பிடுங்கவும். வாசிங்க சிஸ்டர். இடிக்கவும், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும். ஊரா வீட்டில் இது வேற காரியம். ஓகே, பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், ஓகே, கவிழ்க்கவும். அதோட முடிச்சிடும். கவிழ்க்கவும். அப்ப இது என்ன? பிடுங்கவும், இடிக்கவும் தெரியுங்களா? அப்புறம் என்னது? என்ன சிஸ்டர்? கவிழ்க்கவும், அப்புறம் கட்டவும். பிறகு வரும் சிஸ்டர். அப்ப இது எல்லாம் தெரியுங்களா? இங்கிலீஷ்ல எப்படி போனா? ரூட் அவுட், புல் டவுன், டிஸ்ட்ராய் அண்ட் த்ரோ டவுன். அப்புறம் இது எல்லாம் என்ன தெரியுங்களா? சத்ருவானோட கோட்டைகளை உடைக்கும்படி கர்த்தர் உங்களை எழுப்பி இருக்கிறார். ஏன்னா இது கர்த்தருடைய ராஜ்யத்தினால் நியமிக்கப்பட்ட உலகம். ஆனா விழுந்து போயிருச்சு. இப்ப மீண்டுமாக இந்த உலகம் கர்த்தர் கட்டி எழுப்ப போறாரு. அப்ப முதலாவதாக சத்துருவின் ஆளுகை, சத்துருவின் ராஜ்யம் இடிக்கப்பட வேண்டும். அவனுடைய விதைகள் புடுங்கப்பட வேண்டும். அவனோட கோட்டைகள் உடைக்கப்பட வேண்டும். அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியாகும் போது எரிகோ மதில் முதலாவதாக உடைக்கப்பட வேண்டும். மதில்கள் உடைத்தாதான் சுதந்திரிக்கப்பட முடியும். இத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? புரியுது என்ன சொல்ல வரேன்னு? மதில்கள் உடைத்தாதான் நாம் சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் வைத்த ஆசீர்வாதம் போக முடியும். மதில்கள் முதலாவதாக உடைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக மதில்கள் இருக்கிறபடினாலே நாம் முன் செல்ல முடியல. அதனால ஆண்டவர் சொல்றார், பார், உன் மூலமாக இந்த மதில்கள் உடைக்க வைப்பேன். அப்ப பார், நீ பாருங்க, நீங்களும் நானும் இப்படியாக ஆண்டவர் சொன்னது போல to root out, to pull down, to destroy and throw down. Hallelujah. இதான் கர்த்தர் நம்ம நியமித்து இருக்கிறார். மீண்டுமாக சிஸ்டர் வாசிங்க. பிடுங்கவும், பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும். ஹல்லேலூயா. இந்த 4 காரியத்தை கர்த்தர் நாம் செய்யும்படி. அதனால சத்துருவானுக்கு தெரியும். இந்த அடையாளம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க யார் என்று புரிந்து கொண்டீங்கன்னா அவனுக்கு தெரியும் அவருக்கு பெரிய டேஞ்சர். கேங் 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 அலாம் சைரன் அடிக்கும் அவருடைய ராஜ்யத்தில். எலும்பிட்டான் எவனோன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. ஜெபிக்காதவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். என்னடா இது? பைபிள் திறக்காதவன் பைபிள் திறக்க ஆரம்பிக்கிறான். என்னடா இது? ஆமென். கவனிங்க, சித்தத்தை சொல்லி தரிசனம் சொல்லி 10 வருஷமா ஆயிடுச்சு. இப்ப திடீர்னு எழும்புறான். என்னதான் ஆயிடுச்சு? அப்ப அவனுக்கு தெரியும், நீங்கள் நானும் எழும்பணும்னா அவன் ராஜ்யம் இடிக்கப்படும். அது மட்டுமல்ல, கீழே என்ன போட்டிருக்கும்? கட்டவும் நாட்டவும் உன்னை நான்
கவனிங்கள், நாட்டவும் கட்டவும். தேவன் நம்முடைய தேவ ராஜ்யத்தை நாட்டப்படும்படிக்கு கட்டும்படிக்கு கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யம் நீங்க நானும் தான் கட்ட போறோம். தேவ ராஜ்யம் நீங்க தான் காண்பிக்க போறீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் தானியேல் புத்தகத்தில் தானியேல், என்னது, அனனியா, அசாரியா, மிஷாயேல், இந்த 4 பேர் பாபிலோன் தேசத்திலே தேவ ராஜ்யத்தை அவர்கள் நாட்டினார்கள். ஹல்லேலூயா. ஒரு அந்நிய தேசத்தில் 4 பேர் கிரியை செய்கிறாங்க. வாவ். 4 பேர் இல்லை, இன்னொருத்தவர் அக்கினியில் உலாவினவர் ஒருத்தர் இருந்தார், கூடவே இருந்தார். ஹல்லேலூயா. கவனிங்கள் தேவ பிள்ளைகளே. அப்ப இங்க பாருங்க, அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் இதற்காகவே. எதற்கு? வாசிங்க சிஸ்டர். இன்றைய தினம் கவனிங்கள், ஜாதிகள் மேலும், ஹல்லேலூயா, ராஜ்யங்கள் மேலும். சும்மா இல்லை நம்மளுடைய அழைப்பு தேவ பிள்ளைகளே. உங்களோட அழைப்பு சாதாரண அழைப்பு அல்ல, உங்க அழைப்பு உன்னதமான அழைப்பு. அதனால தான் சொல்றேன், எவ்வளவு தூரம் நம்ம யோசிக்கிறோமோ அவ்வளவு தூரம் கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். ஹல்லேலூயா. திருப்பி சொல்றேன், எவ்வளவு தூரம் நம்ம யோசிக்கிறோம் அவ்வளவு தூரம் கர்த்தர் கொண்டு போக வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் சொல்றார், ராஜ்யத்தின் மேலும், என்னது இது, ராஜ்யத்தின் மேலும் ஜாதிகள் மேலும் உன்னை நான் நடத்துவேன், கட்டவும் நாட்டவும். ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய தரிசனம் எவ்வளவு தூரமா இருக்கோ, கர்த்தர் எவ்வளவு தூரம் நடத்துவார் என்று விசுவாசிக்கும் போது கர்த்தர் அவ்வளவு தூரம் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நான் இருக்கிற தாமான்ல தான் நடத்துவார்னா தாமான்ல தான் நடத்துவார். கர்த்தர் நான் இருக்கிற பிணையங்கள் நடத்துவார், பிணையங்கள் தான் நடத்துவார். கர்த்தர் என்னை உலகம் எங்கும் நடத்துவார்னா கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை 3க்கு கொண்டு போவார்னா ஸ்தோத்திரம், 3க்கு கொண்டு போவார். எவ்வளவு தூரமாக நம்மளுடைய தரிசனம் இருக்கோ அவ்வளவு தூரம் கர்த்தர் கொண்டு போக வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த இந்த அடையாளம் நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் என்னது நடக்கும் தெரியுங்களா? ஒரு காரியமாய் நான் சொல்லுகிறேன். என்ன நடக்கும் என்றால், கர்த்தருடைய கோட்பாடுகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நீங்கள் வெளிப்படும் போது, நான் ராஜ்யத்தின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் போது, அவருடைய வார்த்தை கோட்பாடுகள் பிரகாரம் வாழும் போது, அந்த கோட்பாடுகள், அந்த பிரின்சிபல், இதான் ராஜ்யம், இதான் தேவனுடைய ராஜ்யம் சொல்லி அந்த கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ நம்மளுடைய மலேசியா தேசத்தில் எந்த கிங்டம் தெரியுங்களா, இந்த ராஜ்யம் தெரியுங்களா வெளிப்பட்டது, நாள் வரை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது? எந்த ராஜ்யம் சொல்லுங்க? எந்த ராஜ்யம்? சஜாரா படித்தவங்க உங்களுக்கு தெரியணும். எந்த ராஜ்யம்? பிரிட்டிஷ் ராஜ்யம். பிரிட்டிஷ் ஆளுகை செய்தபடினாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அதோட ஆளுகையோடைய அடையாளங்கள் இருக்குதானே? கான்வென்ட் ஸ்கூல் இருக்குது, மிஷினரி ஸ்கூல்ஸ் இருக்குது, தெரியுங்களா? அதனுடைய சிஸ்டம் கூட இன்னுமே நம்ம பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் அப்படின்னா யூகேயோட அதோடைய சிஸ்டம் நம்ம கடைப்பிடிக்கிறோம். அப்போ அதனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை வெளிப்படுது. இதான் கோட்பாடுகள், பிரிட்டிஷோடைய ஆளுகையின் கோட்பாடுகள் நம்ம இந்த மலேசியாவில் நம்ம சிஸ்டம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதே போல நீங்கள் நானும் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழும்போது தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மூலியமாக வெளிப்படும். ஏன்னா நீ வித்தியாசமா இருக்கிற, ஏன்னா நீங்க வித்தியாசமா இருக்கிறீங்க. நாங்க எல்லாம் பாக்கெட்ல உள்ளுக்கு போடுறோம், நீங்க விற்க மாட்டீங்க. நாங்க எல்லாம் இப்படி செய்யறோம், நம்ம பேசுறோம், நீங்க பேச மாட்டீங்க. ராஜ்யத்தின் கோட்பாடுகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். என்ன நீ புதுசா ஒன்று பரிசுத்தம்னு சொல்லிட்டு இருக்க, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அசுத்தம், நீ என்ன பரிசுத்தமாக பெரிய பரிசுத்தமாக கவனிச்சிங்களா? அப்ப ராஜ்யம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆக்சுவலி பார்க்க போனால் இன்னைக்கு தானியேல் அந்த சொன்ன வார்த்தைகள், நாங்கள் இதை சாப்பிட போறதில்லைன்னு சொல்லி ராஜ்யம் வெளிப்பட்டது அந்த இடத்துல. அதான் இன்னைக்கு கொண்டு வர வேண்டியது. அப்ப ராஜ்யத்தை காண்பித்தார்கள், ராஜ்யம் வெளிப்படும். அது மட்டுமல்ல, தேவன் அங்கு ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். அது மட்டுமல்ல, தேவன் நீங்கள் அந்த அடையாளத்தில் வாழும் போது தேவன் வெளிப்பட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். தேவன் உங்கள் மூலியமாக என் மூலியமாக வெளிப்பட ஆரம்பிப்பார். God will be revealed through us. ஏன் தெரியுங்களா? இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். அப்ப நான் காண்பிக்கிறதுலாம் கிறிஸ்துவின் வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவார், ராஜ்யம் கட்டப்படும், சத்ருவானுடைய கோட்டைகள், அவனுடைய ஆளுகை அங்க முறியடிக்கப்படும். தேவ பிள்ளைகளே, நான் ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆகையால் இந்த அடையாளத்தை அவன் என்ன செய்கிறான்? சத்ருவானவன் அவன் தாக்குகிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய அடையாளத்தை அவன் தாக்க பார்த்தான், அவன் தாக்கினான். அதே போல நான் திருப்பி முதல்ல நான் சொன்ன காரியத்துக்கு வருகிறேன். அவன் எப்பொழுதும் நம் அடையாளத்தை மாற்றி அதை தெரியுங்களா, அதை எப்படி வார்த்தை மெனிப்புலேட் என்ன தமிழில் சொல்லுவாங்க? மெனிப்புலேட் பண்ணுறது. மெனிப்புலேட்னா சுற்றி விடுறது, நம்மளோட தமிழில் கலந்து விடுறதா, கையாளுகிறதா,
கை ஆளுகிறது இல்லை, அப்படின்னா அது திருப்பி விட்டுறது, அப்படின்னா அது இல்லை. ஆனால் அது வந்து தெரியுங்களா மாற்றி, தெரியுங்களா வேற காரியம் என்று சொல்லி மாற்றுகிறது. இங்கிலீஷில் மெனிப்புலேட் பண்ணுறது சொல்லுவாங்க. மீன்ஸ் மெனிப்புலேட், அது வந்து வேற மாதிரியாக மாற்றி விடுது. சரி, நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும். ஸோ எனிமி, சத்துருவானவன் நம்மளுடைய அடையாளத்தை அப்படியாக அவன் வந்து குழப்பத்துக்கு கொண்டு போய் மாற்ற பார்ப்பான் நம்மளுடைய அடையாளத்தை. அழக விடுங்க, இது முக்கியமான சத்தியங்கள். இயேசு கிறிஸ்துவை அவன் என்ன செய்தான்? கீழாக, முதல் காரியம் கீழாக அவன் இயேசு கிறிஸ்துவ அடையாளத்தை கொண்டு போனான், மேலையும் கொண்டு போனான். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். பிசாசு நம்ம வேற சொல்ல, பிசாசு இயேசு கிறிஸ்துவ அடையாளத்தை கீழே கொண்டு போனான், மேலையும் கொண்டு போனான். ஆனாலும் அவனுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து யாருன்னு. அவனுக்கு தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவனுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். இங்க நம்ம பார்க்கலாம், அந்த லீகியன் பிடிச்ச மனுஷன்ட்ட மார்க் எத்தனாவது அதிகாரம்? லீகியன் பிடிச்ச மனுஷன் 5வது அதிகாரமா? லீகியன் பிடிச்ச மனுஷன் அவன் வந்து தெரியுங்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கெடரேன்ஸ் இந்த இடத்துக்கு வரும்போது அங்க அவன் பார்த்த கையோட இயேசு கிறிஸ்து கண்ட உடனே அவனை தெரியுங்களா சொல்லுவான், உன்னதமான தேவனுடைய குமாரனே உனக்கும் எனக்கும் என்னன்னு கேட்பான். The son of the living God, உன்னதமான தேவனுடைய குமாரனே உனக்கும் எனக்கும் என்ன? அப்ப இயேசு கிறிஸ்து சரீரத்தில் வராரு, போர்ட்ல இருந்து இறங்கி வராரு. வரும்போது பிசாசு கேட்கிறான், பாருங்க உனக்கும் எனக்கும் என்ன, நீ உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சொல்றான். அப்ப அவனுக்கு தெரியும் நாம் யார், அவர் யார், இயேசு கிறிஸ்து யார் என்று அவனுக்கு நல்லா தெரியும். ஆமென், அல்லேலூயா. அதான் இப்போதும் சொல்லுவாங்க, பிசாசு ஓட்டும் போது ஜாக்கிரதை, நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியும். சீலாப்பை மாட்டிக்கூடாது. அவர் வந்திருக்காரு, நீ உன்னை பற்றி எனக்கு தெரியும், இப்போ அண்டவாளம் தாண்டவாளம் எடுத்து விட்டுருவேன்னு சொல்லி பிசாசும் பேசியிருக்கு. பிசாசுக்கு தெரியும் யார் நம்பன்னு. அப்போ பிசாசுக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து யார் நல்லா தெரியும். அதெல்லாம் பிசாசு சொல்கிறான், உன்னதமான தேவனுடைய குமாரனே உனக்கும் எனக்கும் என்ன. ஆனால் தெரிஞ்சு என்ன தெரியுங்களா செய்கிறான்? மெனிப்புலேட் பண்ணுறான் பிசாசு. இங்கே மெனிப்புலேட் பண்ணுறான். முதல் காரியத்தை நம்ம பார்ப்போம். நான் என்ன உங்களுக்கு கொண்டு வரேன்னா, இன்னைக்கு நம்மளுடைய அடையாளத்தை அவன் மெனிப்புலேட் பண்ணுவான், சுத்தல் அப்படியே சுற்றி விடுவான். இது ஓகே, பார்ப்போமா? மேத்யூ 13வது அதிகாரம் 55லேருந்து 57. மேத்யூ சாப்டர் 13 55 to 57. சிஸ்டர், சாரி சிஸ்டர், அதுக்கு மேலே கொஞ்சம் வாசிங்க சிஸ்டர். 53லேருந்து முடித்த பின்பு வளர்ந்த ஊரிலே அவர் வந்து ஆச்சரியப்பட்டார்கள். உபதேசம் கேட்டு சொந்த ஊரில் ஆச்சரியப்பட்டாங்க. நசரத்தில் ஆச்சரியப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து உபதேசத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அவ்வளோ பயங்கரமா ஆண்டவர் ஊழியம் செஞ்சாரு, அவ்வளோ காண்பித்தார் ஆண்டவர். இங்க பாரு, இதான் சத்தியம் சொல்லி காண்பித்தார். அப்படி காமித்த பிறகு ஜனங்களுடைய சிந்தனை பாருங்கள், வாசிங்க. இவனுக்கு அந்த பேச்சே சரியில்லை பார்த்தீங்களா? இவனுக்கு யாரை பார்த்து? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவனுக்கு இந்த ஞானமும் பலனும் எப்படி வந்தது? எப்போதும் கேட்கல, ஐயோ எனக்கு என்ன ஆசீர்வாதம்னு, எனக்கு என்ன கர்த்தர் பேசுகிறாரு, எனக்கு என்ன கர்த்தர் கொடுக்கிறார் என்று அது கேட்காம, அது தியானிக்காம, அது குறித்து பார்க்காம என்ன தெரியுங்களா, இவரு தானே அவரு தானே இவரு. மெடிடேஷன் எங்க போயிடுச்சு தெரியுங்களா? அந்த மனுஷன் மேல போயிடுச்சு. வாசிங்க, கீழே ஆக்சுவலி நிறைய காரியம் இருக்குது. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? நம்பர் 1, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? வாசிங்க அடுத்தது. தாய் மரியாள் என்பவள் அல்லவா? வாசிங்க அடுத்தது. அல்லவா? சகோதரர்கள் எல்லாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எழுதிட்டாங்க. ஒரு யாரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எழுதிட்டாங்க. வாசிங்க. சகோதரிகளாம் யார்? இப்ப பாருங்க, சகோதரிகள் நம்ம கூட இருந்தாங்க அல்லவா? வாசிங்க. அப்புறம் ஓகே, அவ்வளவுதானே. ஓகே, அப்ப முதல் காரியம் என்ன தெரியுங்களா கேட்கிறாங்க, இவன் தச்சன் மகன் அல்லவா? எங்க தெரியுங்களா ஐடென்டிட்டி எடுத்துட்டு போறாங்க. இயேசு கிறிஸ்து ஐடென்டிட்டி பாருங்க, அவர் தேவகுமாரன், அவர் ஆண்டவருடைய பிள்ளை. ஆனா அந்த அடையாளம் எங்க கொண்டு போறாங்க தெரியுங்களா? தச்சனுடைய மகன் அல்லவா?
தச்சனுடைய மகன் அல்லவா என்று சொல்லி அடையாளத்தை உலக பிரகாரமான காரியத்தை கொண்டு போறாங்க. ஒரு தச்சன், சாதாரண தச்சன் தானே, அந்த தச்சன் மகன் அல்லவா என்று கொண்டு போறாங்க. தேவ பிள்ளைகளே, இதனால உங்களுடைய அடையாளத்தை, என்னுடைய அடையாளம் அப்படியாக பாஸ் அப்படின்னா பின்னால காரியங்கள் நம்மளுடைய தெரியுங்களா, அந்த அந்த வளர்ந்த தலைமுறைகள், இல்லாட்டி நம்ம தெரியுங்களா நம்ம பின்னால உள்ள குடும்ப கதைகள், குடும்ப காரியங்கள், இதெல்லாம் இழுத்து வருவார்கள். ஏன் தெரியுங்களா, சும்மா எடுத்து வரல, நம்மளை வந்து கீழாக தாக்குறதுக்கு, கீழாக இறக்குறதுக்கு. ஓ நீங்க வந்து இவங்க தானே, நீங்க அவங்க தானே அப்படின்னு சொல்லி, நீங்க அவனோட மகன் தானே, ஓ இவங்க கோத்திரம் தானே. சில இடத்துல வந்து ஜாதி சம்பந்தப்படுத்தலாம் நடக்கும். இத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சபையிலே ஜாதிலாம் இருக்குது, ஜாதி பார்க்கறதுலாம் இருக்குது. அது சொல்லலை, அவ்வளோதான், சொல்லலை. அப்போ நம்மளோட அடையாளத்தை அப்படியாக தள்ளுவார்கள். இயேசு கிறிஸ்து அப்படியாக இறக்க பார்த்தாங்க, எல்லாரும் இறக்க பார்த்தாங்க. தச்சன் மக, அது மட்டுமல்ல, the families mention, இவருடைய சகோதரர்கள் இவர்கள் அல்லவா, மரியாள் தாய் அல்லவா, அப்படின்னா குடும்பத்தை வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. the mention about the family. இங்க ஆண்டவர் கிரியை செய்துட்டு இருக்கார், ஆனால் குடும்பத்தை எல்லாம் சம்மந்தப்படுத்துறாங்க. ஏன் தெரியுங்களா, அடையாளத்தை அப்படியாக இறக்குறாங்க. உங்களோட அடையாளத்தை அப்படியாக இறக்குவாங்க. நீங்கள் எவ்வளோ நான் அதான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், என் வாழ்க்கையை நான் வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சில அநேருக்கு சொல்லுவேன். நான் சாவர வரைக்கும் என்னை பற்றி தவறாக பேசிகிட்டு இருப்பாங்க, யார் வாயும் அடைக்க முடியாது. அதுக்கு நம்ம பாடுபட வேண்டாம். வேஸ்ட் டைம். நான் ஒரு காலத்தில் பாடுபட்டேன், நான் வந்து டிஃபெண்ட் பண்ணேன். நான் வந்து நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணுறோம், நம்மளை பற்றி ஆகாது, வேலைக்கு ஆகாது. எந்த வாயும் அடைக்க முடியாது. சாகர வரைக்கும் இந்த வாய் பேசிட்டு தான் இருக்கும். ஆமென். கர்த்தரை அடைக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை செய்யணும். நம்ம என்னன்னா நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும். நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணோன்னு சொல்லுங்க, நம்ம ஓட்டம் நின்றோம். நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம முதுவாயிருவோம். நம்ம இதை பார்த்தோம்னா நம்ம ஃபோக்கஸ் திசை மாறி போகிறோம். அதனால தான் ஆண்டவர் யாரை பார்த்து சொன்னார், ஜெரமியா பார்த்து, பார், இதான் பார், உனக்கு வேலை இருக்கு பார், உனக்கு நோக்கத்தை வச்சிருக்கேன் பார், நீ கட்டணும், இடிக்கணும் பார் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் கூட இருக்கீங்களா? அது மட்டும் இல்லை, கனெக்ஷன் வித் த ஃபேமிலி. அப்படின்னா தெரியுங்களா, அந்த சகோதரிகள் நம்மளோடு கூட தான் இருக்கிறாங்க அல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க. they were with me, the sisters are with me, with us, right அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து உன்னதமானவர், அவங்க கூட சம்பந்தப்படுத்துறாங்க. கவனிச்சிக்கலாம், இங்கே இறக்கி கொண்டு வராங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை. தேவ பிள்ளைகளை, இந்த நாள் அப்படியாக சத்ருவானவன் உங்களுடைய அடையாளத்தை இறக்க பார்ப்பான். அது மட்டுமல்ல, ஓகே திடீர்னு பாஸ்வேர்ட் போச்சு, என்ன போச்சு, ஓகே ரைட், இதான் ஓகே சரி. அப்போ இந்த எல்லாம் எங்கே கிடைச்சி வாசிங்க அந்த கடைசி பகுதி, இது எல்லாம் இவனுக்கு இடரல் அடைந்தார்கள். இல்லை சிஸ்டர், அதுக்கு மேலே சிஸ்டர், இது எல்லாம் எப்படி வந்ததுன்னு கேள்வி கேட்டாங்க. நீங்க பயங்கரமா தேவனுடைய வார்த்தை பேசுவீங்க தெரியுங்களா. என் வாழ்க்கையில் வந்து ஊழியத்துலேருந்து கர்த்தர் வந்து சங்கலூனில் வந்து திடீர்னு ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். வந்து எப்படி பேச்சு வந்துச்சுன்னா, ஏதோ போயிட்டானா, இங்கே இருக்க தெரியல, இங்கே வந்து பெரிய சாதிச்சாரு, இப்போ சங்கலூன் போயிட்டார் சொல்லி இதெல்லாம் கேட்போம். நாங்கள் கேள்விப்படும் போதெல்லாம் நாங்கள் சிரிப்போம். எங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் இது. நாங்கள் வேதனை படம், ஏன்னா கேட்டு என்டர்டைன்மெண்ட் ஆயிடுச்சு இப்போ. ஸோ கேட்கும் போது அப்போ அங்கே இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் வித்தியாசம் நடத்த ஆரம்பித்தார். நடக்கும்போது அப்புறம் திருப்பி அவன் கேள்விப்பட்டோன்னா அவன் வெள்ளைக்காரனால ஆசீர்வாதமாக இருக்கிறான். சரி, ஸ்தோத்திரம், ஏதோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அவர் நடத்தினார். ஹல்லேலூயா. அப்போ இப்படியாக கர்த்தர் செய்தார் என்று, கர்த்தர் நடத்துகிறார் என்று வராது. எப்படி நடந்துச்சு, அப்போ நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும். இப்படி நடந்திருக்கும், அப்படி நடந்திருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த கேள்விக்குறி வந்தது. எப்படி இந்த பலன், கவனிச்சிங்களா? அவருக்கே நடக்குதுன்னா நம்மளுக்கு நடக்காதா? அவருக்கே கேள்வி எழும்புதுன்னா நம்மளுக்கு கேள்வி எழும்பாதா? அதான் சொல்கிறேனே, நம்ம ஐடென்டிட்டி குறித்து யாராச்சும் பேசினாங்கன்னா கவலைப்பட தேவையில்லை, நம்ம பாட்டுக்க போயிட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம அடையாளம் யாருமே எடுக்க முடியாது, நம் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. கவனிங்கள், அப்போ அப்படியாக நம்மளுடைய அடையாளத்தை சமுதாயம் இழுக்க பார்க்கும். நம்மளுடைய அடையாளத்தை வந்து ஜனங்கள் இழுக்க பார்ப்பாங்க. நம்மளுடைய அடையாளத்தை சில நேரத்தில் நம் குடும்பமே இழுக்க பார்க்கும். நம்மளுடைய அடையாளத்தை வந்து தெரியுங்களா, அப்படியாக நம்ம அடையாளத்தை இழுத்து அப்படியாக சிறைச்சாலையில் வைக்க பார்ப்போம். நம்ம செய்ய ஆரம்பிப்போம்.
மோசஸ் செஞ்சார். ஆண்டவர் கூப்பிடுறார், மோசஸ் உன்னை அனுப்ப போற மோசஸ். எப்படி ஆண்டவர் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு? அந்த செடியை வந்து பற்ற வச்சு எரிய வச்சு அந்த செடிக்கு ஒன்றும் ஆகாமல் அப்படி அற்புத காட்சியை காமிச்சு மோசேவை இழுத்து கொண்டு வந்து, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ ஆர்வமாக இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்து பேசினார். கொடுத்து சொல்லி, மோசஸ் உன்னை நான் அனுப்ப போகிறேன், மோசஸ் எஜிப்துக்கு ஜனங்க அனுப்ப போகிறேன். மோசஸ் வந்து ஓடி வந்தார். ஒருத்தனை சாவடிச்சு எஜிப்ட்லேருந்து ஓடி வந்தவர், பிரின்ஸ் ஆஃப் ஈஜிப்ட். கடைசியில் வந்து தெரியுங்களா, அவர் வந்து ஓடிட்டார். என்ன வார்த்தை அது? அன்றைக்கி பார்த்தோம், பரதேசி. பிரின்ஸு பரதேசி ஆகிட்டார், ஓடுறார். அப்போ ஆண்டவர் சொல்றார், மோசஸ் உன்னை அனுப்ப போகிறேன். மோசஸ் அதுக்கு என்ன தெரியுங்களா செஞ்சார் பாருங்க, எக்ஸைட்டடாக ஆண்டவர் பரலோகமே, நான் தெரியல எவ்வளோ தூதர்கள் அங்கே இருந்தாங்க தெரியல, இப்படி பார்த்துருந்துருப்பாங்க, வா மோசஸ் போக போகிறார் அப்படி சொல்லி. ஆனால் மோசஸ் கடைசியில் என்ன சொன்னார், ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது, என்னை அனுப்பாதீங்க, என்னால் போக முடியாது. மோசஸ் என்ன தெரியுங்களா, அவருடைய அடையாளத்தை பார்த்தார், என்னால முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அனுப்ப போகிறேன், நான் உன்னை அனுப்ப போகிறேன். நிறைய வாட்டி ஆண்டவர் சொல்றார், ஆய் ஆய் நானு நானு நானு. கர்த்தர் சொன்னார், நான் தான் செய்ய போறேன், நீ இல்ல, உன் பலன் இல்ல, நான் தான் செய்ய போறேன். கர்த்தர் எவ்வளவு தடவை பேசினாரு. அப்புறம் கர்த்தர் கடுப்பாயிட்டார். சரி ஆரோன் அனுப்புறவங்க கூட போ. அவன் சில நேரத்தில் நம்மளே புல் டவுன் பண்ணுவோம், நம்மளே சொல்லுவோம் என்னால் முடியாது, நம்மளே சொல்லுவோம் என்னால், என்னோட அனுபவத்தை வச்சு பார்த்தா என்னால் முடியாது, என்னோட காரியத்தை வச்சு பார்த்தா என்னால் முடியாது என்று சொல்லி நம்மளே நம்மளுடைய அடையாளத்தை அப்படியாக குறுகி நம்ம அப்படியாக புதைச்சி வச்சிருவோம். கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, இதனால் கர்த்தர் எவ்வளவு தூரம் நீங்கள் கொண்டு போகிறீங்களோ கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ரெண்டாவது காரியம், சத்துருவானவன் அவன் என்ன செஞ்சான், அவன் இயேசு கிறிஸ்து அடையாளத்தை கீழாக்குனான். ஆனால் அதே வேளையில் இயேசு கிறிஸ்து அடையாளத்தை அவன் என்ன செய்கிறான், அவன் மேலேயும் கொண்டு போகிறான். பார்த்தீங்களா, அவன் டஷாட். அவன் சத்துருவான் நம்ம எடை போடக்கூடாது, நம்ம அப்பாலே போ சாத்தானே சொல்லி நம்ம கூத்து பண்ணலாம். அவனுக்கு எப்படி அவன் நம்ம மத்தியில் கிரியை செய்கிறது, எப்படி நம்ம பலவீனம் அவனுக்கு தெரியும், என்ன காரியம் உழுது போவன் அவனுக்கு தெரியும். அவன் தந்திரமானவன், அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல், கர்ச்சிக்கிற சிங்கம் போல் அவன் கர்ச்சிக்க வருகிறான். நம்மளை என்ன செய்ய, என்னது டிவாவ, என்னது விழுங்க வருகிறான். அப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் வகை தேடுகிறான், கவனமாக இருக்க வேண்டும். அவனை வந்து சும்மா நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, ஒன்றும் நடக்காது அப்படின்னு நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து ஆண்டவர்கிட்ட வந்து அவன் என்ன தெரியுங்களா சொல்கிறான், வாசிங்க மேத்யூ 4:3 ஆண்டவர் அங்கே உபவாசம் பண்ண பிறகு ஆண்டவர் வந்து அந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது சத்துருவானவன் வருகிறான். வந்து அவன் என்ன செய்கிறான், வாசிங்க லூக்கா மேத்யூ 4:3 அவரிடத்துல வந்து, நீ தேவனுடைய குமாரன் என்றால் இந்த கல்லை அப்பமாய் மாற்றும். கவனிச்சிங்களா, அவன் என்ன தெரியுங்களா செய்றான், ஒரு ஹைப் கொடுக்குறான். ஹைப் நடத்துறீங்களா, அப்போ நான் தூக்கி விடுறான். நீ தேவனுடைய குமாரன், நீ தேவனுடைய குமாரன்னா இதை காமி ஷோ, இதை காண்பி. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் தெரியுங்களா, எல்லாம் பார்க்கும்படி எல்லாத்துக்கும் வந்து தெரியுங்களா, நம்மளை வந்து தெரியுங்களா அங்கே நம்மளை வந்து அங்கீகாரம் கொடுக்கும்படிக்கு நம்ம யாருன்னு காண்பிக்கிறோம். நம்ம சில நேரத்தில் we are trying to show ourselves. அப்போ சத்துருவான்னு சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரன் அல்லவா, இந்த கல்லை அப்பமாய் மாற்றும். ஆண்டவர் உபவாசம் முடிஞ்சு ஆண்டவர் பசியோடு இருக்கிறார், அங்கே அந்த உபவாசத்தில் இருக்கிறார். அவன் சத்துருவான்னு சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரன் அல்லவா, ஆண்டவர் செய்ய முடியுமா, ஆண்டவர் செய்ய முடியுமா, கல்லப்பமாய் மாற்ற முடியுமா, முடியும், கேன், அவனால் முடியும். அவன் நினைச்சிருந்தாரா, நீ என்ன சொல்றது அங்க பார் அப்படி சொல்லி ஒரு நொடியில் ஆண்டவர் செஞ்சிருக்க முடியும். அப்ப அவன் அவ்வளோ தூக்குறான், அவ்வளோ பேச, தேவனுடைய குமாரன் அல்லவா. டைட்டில் அடிபட்டு தெரியுங்களா, டைட்டில் அடிபது. நீங்க பாஸ்டர் தானே, நீங்க ஆண்டவரும் கூட பேசுறாரு தானே, ஏன் இது நடக்க மாட்டேன், ஏன் சொல்லலாம் தானே. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார், அவன் சொன்னதை அவர் செய்யவில்லை. அப்ப நம்மளுடைய அடையாளம், கர்த்தர் கொடுத்த அடையாளம், அது வல்லமையாய் இருந்தாலும், அது மகிமாய் இருந்தாலும், அது வந்து தெரியுங்களா பெரிய காரியமாய் இருந்தாலும், ஆனாலும் அந்த அடையாளம் கர்த்தருடைய வார்த்தையிலும் சித்தத்திலும் சார்ந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஃபாலோ பண்றீங்களா எல்லாரும்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி will and the word of God. சும்மா நம்ம அடையாளத்தை வச்சு இங்க பாருது, நான் யாரு தெரியுமா, நான் வந்து தெரியுங்களா இவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுங்களா, நான் இவ்வளோ வேதத்தை கரைச்சி குடிச்சிருக்கேன், எப்படி குடிச்சாயும் தெரியல, குடிச்சிருக்கேன் தெரியுமா.
அல்லேலூயா. ஒருத்தர் அப்படி தான் சொன்னார், எங்கள் அப்பா வேதத்தை அப்படியே பைபிள் முழுசும் கரைச்சி குடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் ரசிக்கப்படல. அவர் ரசிக்கப்படல, குடும்பம் ரசிக்கப்படல. அவர் இன்னொருத்தர் சொல்கிறார், கரைச்சி எங்கள் அப்பா குடிச்சிட்டாரு. நான் யோசித்தேன், கரைச்சி குடிச்சுதான் நினச்சி ரசிக்கப்பட்டிருக்கணுமே. இல்லை. அப்போ கவனிங்கள், நம் எவ்வளோ நம்மளுடைய அடையாளங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருந்தாலும் கர்த்தருடைய சித்தம் வார்த்தைக்கு நம் அடங்கி இருக்க வேண்டியதாக இருக்கிறது. சத்துருவானும் நம்மளுடைய அடையாளத்தை தூக்குவான். நீ நசுமால தானே, அல்லேலூயா. உனக்கு வல்லமை இருந்துச்சுன்னா கீழே ஜனங்கள் பொத்து பொத்துன்னு உழுவணுமே, ஏன் உழுவ மாட்டாங்க? அப்போ நம்ம காமிக்கிறதுக்குன்னு நடக்குது தானே, அப்படி நடக்கதான் சொல்கிறேன், நடக்குது தானே. ஏன்னா காமிக்கணுமே, கர்த்தரை கூட இருக்கிறா, நான் காமிக்கணுமே. சத்ருவானவன் அப்படியாக இயேசு கிறிஸ்துவை வந்து தெரியுங்களா வற்புறுத்துறான், நீ காமி, நீ தேவகுமார காமி. அப்புறம் என்ன தெரியுங்களா, அவன் மேனிப்புலேட் பண்றான். அவன் வந்து அவருடைய அடையாளத்தை இவன் வந்து தெரியுங்களா அவன் காண்பிக்கிறான். நீ செய்யன்னு சொல்லி இவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறான். தேவ பிள்ளைகளே, நம் அடையாளம் சத்ருவானவன் கீழே கொண்டு போக முடியும், மேலே தவறான இடத்துக்கும் கொண்டு போக முடியும். நம் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையா, கவனமாக இருக்க வேண்டும். ஒரு வீடியோ பார்த்தேன், இப்படி தான் அந்த வீடியோ வந்துச்சுன்னு தெரியல. வெளியிலேருந்து ஜோம் பண்ணுறாங்க, ஆண்டவரை இந்த வீட்டை நாசமாக்கும் ஆண்டவரை, இந்த வீட்டை ஆண்டவரை கண்ணாவினமாக ஆக்கும் ஆண்டவரை, சபிக்கிறேன் இந்த வீட்டை. வெளியிலேருந்து ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க, அது உள்ளுக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது ஆகுமா, வேலைக்கு ஆகுமா? பிடுங்கவும் நாட்டவும் இது தவறாக புரிந்து கொண்ட ஜெபம். சரி, மேத்யூ 27வது அதிகாரம் 39-43, மேத்யூ 27:39-43. ஆண்டவர் சிலுவையில் இருக்கும்போது மீண்டுமாக இப்படிப்பட்ட காரியங்கள் வந்தது. ஆண்டவர் சிலுவையில் இருக்கிறார். சிலுவையில் இருக்கும்போது அந்த வழியில் நடந்து போகிறவர்கள் அப்ப ஆண்டவர் சிலுவையில் இருக்கார். சிலுவையில் இருக்கும்போது அங்க நடந்து போனவர்கள் தெரியுங்களா செஞ்சாங்க, நடந்து போனவர்கள் தலைகளை, சிஸ்டர் வாசிங்க, தலைகளை துளுக்கினார்கள். அப்படின்னு தெரியுங்களா, தலைகள் துளுக்கினாரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கிறாரு. பார்த்து 3 நாள் சென்று தேவாலயத்தை கட்ட போறேன்னு சொன்னார். இடிஞ்சு தேவாலயம் இடிஞ்சு 3 நாள் கட்ட போறேன்றாரு. அப்படி தலையை குலுக்கி நீ தேவனுடைய குமாரன் ஆனால் திருப்பியும் அந்த வார்த்தையை அடிபடுத்துறீங்களா? ஏன்னா அவருடைய அடையாளம், அவர் தேவகுமாரன். மார்க் 1வது அதிகாரம் 1வது வசனம் நம்ம பைபிள் ஸ்டைலில் பார்த்தோம். என்னது? the son of God. Right? This is the gospel of the son of God. தேவகுமாரனுடைய நல் செய்தி இது என்று சொல்லி, அப்ப அவருடைய அடையாளம், தேவகுமாரன் அடையாளத்தை இவர்கள் கேலி பண்றாங்க. ஜனங்க போற ஜனங்க, ஆண்டவர் சிலுவையில் இருக்கிறாரு சொல்றாங்க, நீ தேவனுடைய குமாரன் என்றால் நீ உன்னை ரட்சித்துக்கொள். அப்படிதான் போட்டிருக்கு, நீ உன்னை காப்பாற்றிக்கொள், காப்பாற்றி இறங்கி சேவ் யுவர் செல்ஃப்னு சொல்றாங்க. சொல்லும் போது அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேற ஆளா இருந்தாங்கன்னா பிதாவே பாரும், அல்லேலூயா, பிதாவே. நமக்கு இமோஷன் குதிக்கும், தண்ணி குதிக்கிறீங்களா, என்ன குதிக்கிற மாதிரி குதிக்கும் அங்க. பிதாவே பாரும், அடியும். அப்ப இந்த வசனம் இடிக்கவும் இடிக்கவும் பிடுங்கவும் எல்லா வார்த்தையும் வரும். அப்ப நம்ம தெரியுங்களா அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம காண்பிக்க தேவையில்லை. இதான் நான் சொல்ல வரேன். சத்துருவான் நம்ம அடையாளத்தை மாற்ற பார்ப்பான். நீனும் காமி அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் தெரியுங்களா அப்படியே தெரியுங்களா போக் பண்றாங்க, குத்தி விடுறாங்க. இயேசு நீ தேவகுமார் என்றால் இறங்கி வாரும், உன்னை காப்பாற்றிக்கோள் என்று. ஆனா கர்த்தருடைய சித்தம் அவர் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் நாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அல்லேலூயா. என்ன சொன்னாலும் என்ன நமக்கு ஏதலும் அங்கே போயிட்டோம். பிதாவே உன் கரத்திலே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமீன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் அப்படியாக சத்துருவானவன் ஏத்துவான் இறக்குவான். இதனால தான் நல்ல ஒரு உதாரணம் எங்க தெரியுங்களா, ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் பார்த்து என்ன சொன்னா ஏவாளை பார்த்து என்ன சொன்னா நீ தேவனை போல ஆயிருவ. எப்படி தூக்கினா பார்த்தீங்களா? ஐடென்டிட்டியை, ஏவாள் கொடுத்த அடையாளத்தை, ஆடாம் கொடுத்த அடையாளத்தை தூக்குறான். நீ தேவனை போல ஆயிருவ. அப்ப ஆடாம் ஏவாளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஆஹா, நான் தேவனை போல ஆயிருவேன். தேவன் வரும்போது நான் தேவனை பார்த்து நான் உங்களை போல ஆயிட்டேனே.
ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷம். ஏன்னா இவன் சொல்லிட்டான், நீ தேவனை போல ஆயிடுவேன்னு சொல்லிட்டு. நான் உங்க மேல ஆயிட்டேன், எனக்கு நல்லது தீமையும் உனது நல்லது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தெரியுங்களா. ஏவாள் வேற அடையாளத்துக்கு போயிட்டான். ஆனால் வந்தது எல்லாம் போச்சு, சாவு. அதனால் தேவ பிள்ளைகளை நம்ம கவனமாக இருக்க வேணும். சத்துருவானவனுடைய அடையாளம் நம்மளோட வைத்த அடையாளத்திலே அவனை கொண்டு போக ஆரம்பிப்பான். நீ கிறிஸ்துவன் தானே, தேவ பிள்ளை தானே, நீ எப்படி செய், நீ தேவ பிள்ளை தானே, இப்படி போ என்று சொல்லி நம்மளை கொண்டு போக ஆரம்பிப்பான். அதே வேளையில் இறக்கவும் ஆரம்பிப்பான். ரெண்டு காரியம் இங்கே பார்த்தோம். ஆகையால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். சத்துருவான் இப்படியாக செய்வான். சில நேரத்தில் இந்த அடையாளம் நம்ம அடையாளத்தை எல்லாத்தையும் வச்சுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லி பாபாய் சொல்லிட்டு நம்ம போகவும் வாய்ப்புகள் இருக்குது. வேதத்தில் ஒருத்தர் செஞ்சார், இந்த அடையாளமே எனக்கு வேணாம். அதனால தான் நிறைய பேர் ஆண்டவருக்குள் இல்லாமல் இப்போ உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தரை விட்டு, சபையை விட்டு, தேவனுடைய அந்த கூட்டத்தை விட்டு, தேவனுடைய பிள்ளைகள் கூட்டத்தை விட்டு வெளியே இருக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? இந்த அடையாளம் எனக்கு வேணாம். என்ன சேட் திங்னா சில நேரத்தில் அவங்க இருக்கிற இடத்துல பாதிப்பு உண்டானபடினாலே வெளியே இருக்கிறாங்க. அதான் சேடான காரியம். சில நேரத்தில் அவங்கள அடையாளம் ஸ்திரப்படாமல் அவங்க வெளியே இருக்கிறாங்க. சரி, ஒருத்தனுக்கு இந்த காரியம் நடந்துச்சு, இவனுக்கு அப்படி இல்லை, ஆனால் இவரே கிளம்பிட்டார், உலகத்தை பார்த்து கிளம்பிட்டார். லூக்கா 15வது அதிகாரத்தை நான் கதையாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். நிறைய தடவை இந்த காரியத்தை நான் பார்த்துருக்கிறோம், உங்களுக்கும் தெரிஞ்ச கதை. அப்பா கிட்ட 2 மகன் இருக்கிறாரு. அந்த 2 மகன், இளைய மகன் என்ன செய்கிறான், அவன் தகப்பனுடைய பிள்ளை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, இந்த இளைய குமார் என்ன செய்கிறான், அப்பாவுடைய வீட்டை விட்டுட்டு, அப்பாவுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை விட்டுட்டு, அப்பாவுடைய வீட்டின் அந்த 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 என்ன தெரியுங்களா, அந்த அந்த வட்டாரத்தை விட்டுட்டு அவனை செய்கிறான், அவன் கடந்து போகிறான். he is living the environment. கவனிச்சிங்களா? இந்த அடையாளம் எனக்கு வேணாம், தேவனுடைய பிள்ளை அடையாளம் எனக்கு வேணாம், அப்பாவுடைய பிள்ளை அடையாளம் வேணாம், இந்த வட்டாரம் எனக்கு வேணான்னு சொல்லி அவன் தூர போகிறான். போகும்போது பாருங்க, அவன் என்ன நடக்குதுன்னா, அவன் ஒரு பன்றியின் கடைசியில் அவன் நிலைமை ஒரு பன்றியின் இடத்துல அவன் கொண்டு போய் விடப்பட்டான். பன்றி பாருங்க, ஒவ்வொரு வேதத்தில் ஒவ்வொரு காரியங்களும் அதன் அர்த்தங்கள் உண்டு. there is what I call significant, there is a symbol in every part of the Bible. அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த எங்கே இருக்கிறான்னா அந்த இடத்துல அவன் ஒரு பன்றி இருக்கிற இடத்துல அவன் இருக்கும்போது அப்போ என்ன அர்த்தம் என்ன தெரியுங்களா? அப்போனா பன்றி சொல்லும்போது ஒரு அசுத்தம், அப்போனா தேவனுக்கு விரோதமான உள்ள காரியங்கள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் உள்ள சூழலை சத்துருவானவன், கவனிங்கள், நம்மளை அழகாக கொண்டு போய் காண்பித்து விடுவான், ஆனால் அது அழிவுக்கு கொண்டு போகும். லோத்துக்கு அழகாக காமிச்சான். லோத்துக்கு எல்லாருக்கும் தெரியும், லோத்து யாருன்னு? லோத்து அப்ரஹாம். லோத்து என்ன அப்ரஹாம் சொல்லும் போது, லோத் பாரு, உனக்கு எந்த இடம் வேணும்னு பாருன்னு சொல்லும் போது, லோத் என்ன பார்க்குறான், யோர்தான் பள்ளத்தாக்கை பார்க்குறான். பார்க்கும்போது அவன் சொல்கிறான், வாவ் நல்லா இருக்கு, எனக்கு அந்த பள்ளத்தாக்கு வேணும்னு சொல்லி எங்கே போய் உழுவுறான் தெரியுங்களா? சோடோம் கொமோரால போய் விழுகிறான். ஆனால் அது நல்ல சிட்டி, நல்ல பட்டணம், கேல் போல நல்ல பட்டணம், சிங்கப்பூர் போல பட்டணம், பார்த்து போய் விழுறான். ஆனால் கடைசியில் அந்த பட்டணத்துக்கு என்ன வந்துச்சு? அழிவு வந்துச்சு. சத்துருவானவன் அழகாக காண்பிப்பான், ஆனால் அது அழிவுக்கு கொண்டு போகும். கவனமாக இருக்க வேண்டும். ஆகையால் இவனுடைய வாழ்க்கை பார்க்கும்போது பன்றியின் இடத்துல போகும்போது உங்களுக்கு தெரியும், பன்றி எதை குறிக்கிறது? பன்றி இது இன்னொரு அர்த்தமும் குறிக்குது, மரணத்தை குறிக்கிறது. ஏன் மரணத்தை குறிக்குது? பிசாசு பண்டிக்குள்ளே பூரும்போது பண்டிகள் எல்லாம் என்ன செஞ்சிச்சு? பேய்டு பாஞ்சு தற்கொலை பண்ணிக்கிச்சு. ஸோ ஆகையால் கவனிங்கள், இவன் என்ன செய்கிறான்? மீண்டுமாக அப்பாவுடைய சமூகத்துக்கு வரான், மீண்டுமாக அப்பாவுடைய வீட்டுக்கு வரான். இந்த அடையாளம் எனக்கு வேணும். இப்போ என்னோட அடையாளம் எல்லாம் தீட்டுப்பட்டது, எல்லாம் கச்சராவா இருக்கு, என் அடையாளம் மரணத்துக்கு போகும்போது அவன் இன்னும் அங்கே இருந்தான்னா செத்துருப்பான். he would die. அவன் என்ன செய்யறான்? தீர்மானம் எடுத்து, என்னுடைய அடையாளம் எனக்கு வேணும், தேவன் கொடுத்த அடையாளம், தகப்பன் கொடுத்த அடையாளம் எனக்கு வேணும் சொல்லி மீண்டுமாக வருகிறான். தேவப்பிள்ளைகளை, கர்த்தருடைய அடையாளத்தை விட்டு போகிறது ஆபத்தான காரியம். ஆமென். அல்லேலூயா. நான் என்ன சொல்லி கொண்டு வரேன்? அடையாளம். நம்ம அடையாளம் சத்துருவான் எடுத்து போடுவான், தூக்குவான், தவறாக கொண்டு போவான். ஆனால் நம்ம அடையாளத்தை தவறான எடுத்து கொண்டு போக முடியும்.
ஆனால் என்ன தெரியுமா தீர்மானம் எடுக்கிறான்? திருப்பியும் அப்பா வீட்டுக்கு வர வேண்டும் சொல்லி திருப்பியும் வரான். வரும்போது அப்பா என்ன செய்கிறார்? தூரத்திலேருந்து அவனுடைய நாற்றப்பட்ட அடையாளம், அவனுக்கு கிழிக்கப்பட்ட அடையாளம் தெரியுங்களா, அந்த தீட்டப்பட்ட அடையாளத்தை உள்ளவன் வரும்போது அப்பா என்ன தெரியுங்களா செய்கிறாரு? என்ன செஞ்சார் அப்பா? கதை தெரிஞ்சவங்க சொல்லுங்களா. அப்பா என்ன செஞ்சாரு? ஓடி போய் அணைச்சி முதல் என்ன செஞ்சாரு? அவன் ஓடி போய் முத்தமிட்டு, அப்படிதானே, கேஸ் அனது ஹி ஹாக்ட் அண்ட் கிஸ் ஹிஸ் neckனு போட்டிருக்கோம். முத்தமிட்டார். ஹல்லேலூயா. அப்போ முத்தமிடும் போது கவனிங்கள், அப்போ அப்பா சொல்ல கிடையாது, இங்கே பாரு, நீ குளிச்சுட்டு வா, நீ சட்டை மாற்றிட்டு வா, என்னுடைய அடையாளத்தை நீ தரித்து கொள்ளும் போது ஆஹா இப்போதான்ப்பா என் மகன் போல இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் கட்டி பிடிக்க கிடையாது. இருக்கிற வண்ணமாக இருக்கும்போது அவர் கட்டி பிடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகியால் தேவ பிள்ளைகளே, நம்ம இருக்கிற வண்ணமாக நம்ம அடையாளம் சில நேரத்தில் நம்ம அடையாளம் தெரியுங்களா காயப்பட்டு தெரியுங்களா நாசமாகி வரும்போது அவர் அப்பையும் நம்மளை அணைக்கிற தேவனாக இருக்கிறார். என்ன தெரியுங்களா, அவர் சமூகத்திலே வந்து கொண்டே இருக்க வேண்டும். we must constantly come, வர வேண்டும். பிரச்சனை தெரியுங்களா, நம்ம சமயத்தில் நம்ம அப்படியே தூரம் விட்டு போயிடுவோம். அப்போ அப்பா என்ன செய்கிறார்? 4 அடையாளத்தை கொடுக்கிறார். ஒன்றாவது அவர் என்ன செய்கிறார்? அவர் மோதிரத்தை கொடுக்கிறார். நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, நான் சீக்கிரமாக முடிக்க போகிறேன். அவர் அடையாளத்தை என்ன கொடுக்கிறார்? மோதிரத்தை கொடுக்கிறார். மோதிரம் எதை குறிக்கிறது? மோதிரம் என்னுடைய மகன் என்று குறிக்கிறது. ஹல்லேலூயா. மை சன், என்னுடைய மகன் என்று அவர் மோதிரத்தை போடுகிறார். பாருங்க, மீண்டுமாக அந்த அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீ ஏன் பையன், நீ ஏன் மகள் சொல்லி அடையாளத்தை கொடுக்கிறார். அப்ப கர்த்தர் எப்பொழுதும் அந்த அடையாளத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அடையாளத்தை காண்பிக்கிற தேவனாக இருக்க, என் பிள்ளை ஏன் மாரி இருக்கணும்னு சொல்லி அவர் எப்பொழுதும் அடையாளத்தை எதிர்பார்க்கிறார். அவருடைய அடையாளத்தை எதிர்பார்க்கிறார் நம்ம வாழ்க்கையில். ஆமென். அதனால தான் வந்த கையோடு அப்பா சொல்றாரு, மோதிரத்தை போடுறாரு. அன்பினால் அணைத்து மோதிரத்தை போடுறார். என் மகன், என் மகள். இரண்டாவது காரியம் என்ன செய்யறாரு? வஸ்திரத்தை அவர் மாற்றுகிறார். போடுங்க வஸ்திரத்தை, சிறந்த வஸ்திரத்தை போடுங்க. அது எதை குறிக்குது? இவன் என்னுடைய ரட்சிப்பை அடைந்தவன். ஆமென். சல்வேஷன். அப்பனா என்னுடைய ராஜ்யத்துக்குரியவன், அதான் அடையாளம், என் ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்று கர்த்தர் அங்க வஸ்திரத்தை மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, அவனுக்கு பாதரட்சை போடுகிறார். இதெல்லாம் நீங்க பைபிள் ஸ்டடியில் பார்த்துருப்பீங்க. பாதரட்சை போடுகிறார். பாதரட்சை சொல்லும் போது அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல எபேசியர் 6 எழுதப்பட்டிருக்குது, சுவிசேஷத்தின் பாதரட்சை. ஆமென். the shoes to proclaim the good news of peace. அப்ப ஆண்டவர் அடையாளத்தை கொடுக்கிறார். இங்க பாரு, நீ என்னுடைய பிள்ளை ஆகியால் நல்ல செய்தி நீ தான் கொண்டு போக வேண்டும். எங்கெங்க நீ போறியோ அங்க உன் மூலமாக நல்ல செய்தி வரும் என்று கர்த்தர் அடையாளத்தை கொடுக்கிறார். அப்பனா ராஜ்யத்தின் பிள்ளைகள் அவர் நல்ல செய்தி கொண்டு போகிறவர்கள். நீங்க எங்க போறீங்களோ அங்க நல்ல செய்தி நடக்கும். அல்லேலூயா. அதான் ராஜ்யத்தின் அடையாளம். எங்க போறீங்களோ அங்க சந்தோஷம் கர்த்தர் விடுவிப்பார். எங்க போறீங்களோ அங்க அவங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் விடுவிப்பார். ஏன் தெரியுங்களா? நீங்க நல்ல செய்தி பாதரட்சை வைச்சிருக்கிறீங்க. அதான் உங்களோட அடையாளம். 4வது காரியம் என்ன செய்வார்னா, விருந்து வைப்பார். விருந்து செய்யுங்க, ஃபீஸ்ட், விருந்து செய்யுங்க. என் மகன் வந்து விட்டான்னு சொல்லி அங்கே விருந்து நடக்கும். என்ன தெரியுங்களா? ஆண்டவர் எப்பொழுதும் உங்களுக்கு அவருடைய மன்னாவை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்பொழுதும் அவருடைய சாப்பாட்டை கொடுக்கிற தேவனாய், எப்பொழுதும் அவருடைய தெரியுங்களா அவர் கொடுக்கிற வார்த்தையும் பலனும் உங்களை ஸ்திரப்படுத்தி அவர் உங்களை என்னது grow will make you grow, உங்களை வளர செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்கள், வந்த கையுடைய அடையாளத்தை கொடுத்தார். சரி, இது சொல்லி நம்ம பார்த்து முடிப்போம். தானியேல் புத்தகத்தை மீண்டுமாக போவோம். தானியேல், ஷாட்ராக், மேஷாக், அபேத்நேகோ இவங்களுக்கெல்லாம் பேர் மாற்றப்பட்டு அந்த பெயர் கொடுக்கப்பட்டது. பெல்தெஷாத்சார், ஷாட்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்று கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அவங்க அடையாளம் மாற்றவில்லை. they remain as the kingdom's children. ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அவர் இருந்தார்கள். அவங்க இடம் கொடுக்கவே இல்லை. யார் உங்களை கீழாக்குனாங்களோ, யார் உங்களை தெரியுங்களா தவறாக பேசினாங்க, யார் உங்களை நீங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னா கூட நீங்களும் நானும் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக செயல்பட வேண்டும். ஆமென். நம்ம காண்பிக்க தேவையில்லை, நம்ம தீவிரமாக கோவப்பட தேவையில்லை, தீவிரமாக அவங்களுக்கு காண்பிக்க தேவையில்லை. ஆனாலும் தாழ்மையோடு கர்த்தர் ராஜ்யத்தின் பிள்ளையாக வாழ வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. காண்பிக்கும் போது அதை தானாலே வெளிப்படும். வாசிங்க 4வது அதிகாரம் 8வது வசனம். தானியேல் 4:8. கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தெஷாத்சார் பெயரிடப்பட்டு
அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்து சொன்னதாவது. அவ்வளோதானே சிஸ்டர்? திருப்பி வாசிங்க சிஸ்டர். கடைசியிலே தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தேஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்து சொன்னதாவது. கவனிங்கள், நேபுகாத்நேசர் பேரை மாத்தினவன், தானியேல் பேரை பெல்தெஷாத்சார் மாத்தினவன், அந்த ராஜா கடைசியில் அவனே அறிக்கை செய்கிறான், சரிங்களா? என்னுடைய தேவனுடைய பேரில் நான் மாத்தினேன், தானியேல் சொல்லி பெல்தெஷாத்சார் நான் மாத்தினேன், ஆனால் தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே இருந்து என்னுடைய சொற்பனங்கள் வெளிப்பட்டது என்று தானியேலுடைய பெயர் நேபுகாத்நேசர் மீண்டுமாக சொல்லுகிறார். பேரை மாத்தினவன் கடைசியில் அந்த பேரை வச்சு கூப்பிட்றார் கடைசியில். அல்லேலூயா. நீங்கள் ராஜ்யத்தின் அடையாளத்துக்குள் வாழும்போது உங்களுடைய அடையாளம் நிற்கும். அல்லேலூயா. பேரு முக்கியம் இல்லை, உங்கள் அடையாளம் நிற்கும். யாருனாலும் உங்களை அசைக்க முடியாது. நீங்கள் இப்படி தான் என்று அவர்களே சொல்ல ஆரம்பிப்பார்கள். அவன் சொல்கிறான், நேபுகாத்நேசர் ராஜா சொல்கிறான், நான் பேரை மாற்றினேன், என்னுடைய தேவர்கள் பேரை மாற்றினேன், ஆனால் தானியேலுக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்தது. அல்லேலூயா. கிரியை செய்தது. ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்படியாக கர்த்தர் உங்களையும் நடத்துவார், உங்களையும் நடத்துவார். உங்கள் அடையாளம் யாருமே எடுக்க விடக்கூடாது. தேவ பிள்ளைகளே, இப்படியாக நான் முடிக்கிறேன். நீங்களும் நானும் கர்த்தர் கொடுத்த அடையாளத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும். We must be thankful for the identity that God has given us. இது உங்களுடைய அடையாளம் அல்ல, இது தேவன் உங்களுக்கு கொடுத்த அடையாளம். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அடையாளம், நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள். யோவான் 1:12 படி நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்த அடையாளம், நம் ராஜ்யத்தின் பிள்ளைகள். We are of the kingdom of God. இந்த ராஜ்யம் விழுந்து போனாலும், இந்த ராஜ்யம் எந்த ராஜ்யத்தை கூட கனெக்ட் பண்ணாலும் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ராஜ்யம் அசைக்கப்படாது, அசைக்கப்படாது. கர்த்தர் விட மாட்டார். ஆகையால் நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரே, உங்கள் ராஜ்யத்தில் நான் இருக்கிறேன். அது மட்டுமல்ல, நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பூமியிலே ராஜ்யம் வெளிப்படும்படிக்கு இந்த அடையாளம் கொடுத்துருக்கீங்க எனக்கு, நான் என்னப்பா செய்யணும்? நாம் கேட்க வேண்டும். நம்ம சும்மா இருக்கும்படி கர்த்தர் அழைக்க கிடையாது. நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம சும்மா இருக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைக்க கிடையாது. நம்ம சும்மா இருந்தோம்னா சம்திங் ராங். ராஜ்யத்தில் நம்ம வேலை செய்யலைன்னு அர்த்தம். நம்ம சும்மா இருந்தோம்னா நம் ராஜ்யத்துக்கு கர்த்தர் நியமித்த அந்த இடத்துக்கு நாம் கிரியை செய்யாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஆகையால் ஆண்டவரே, ராஜ்யத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஜெபம் செய்வோம். Let us pray.